கடுகு பூசி அது கொள்ள மாட்டேன் என்றாரே. உங்களுடைய திருகரத்தாலே உலகத்தோறும் வைக்கும் வண்ணமாக எந்தனைக்கு ஒரு போதியானது தர வேண்டும் சுவாமி. அப்படி எல்லாம் கரெக்டா போட்டா தேவுக்கள் அப்படியே இந்த சுடலை மாடன் 21 மாடன்மார்களுக்கும் வெட்டமணி கொட்டதிலே விரிந்த ஆலடி முட்டிலே அப்படி 8வது வீத மொட்டியை அணி வைத்து மாலை சாற்றி பங்கரம்புகள் அழைத்து 8ஓடு 8 நாளாக கொடை கொடுத்து அப்படி மார்பளவுக்கு படப்பு ஏற்றிருக்காங்க. அதே போல படப்பு விட்டு மார்பளவு தானே கிணப்பராய மாயா ஆண்டி சுடலைக்கும் மற்றும் 26 மாணவர்களுக்குமாகவே அப்படியே பூஜையிட்டு கற்பூர ஆராதனை காண்பிக்கின்றார். கண் திருட்டி பார்த்தா சுடலை கொளுத்த தீபத்தை இந்த பூஜை வாங்கிவிட்டு நான் இவ்விடம் விட்டு போவேனா? உங்களுக்கு வேணும் முன்கை வெட்ட வேண்டும், உள்ளங்கை வெட்ட வேண்டும், நாக்கு வெட்ட வேண்டும், அகமதி பார்க்க வேண்டும், பெய்முகம் பார்க்க வேண்டும், பெய்ப்பறை கேட்க வேண்டும். எங்களுடைய முன்பிலே வந்து நின்று கணிதமார்கள் காலிலே கச்சத்தை கட்டி கண்ணீருக்கு ஒத்தாடி வர வேண்டும். அப்பா ஐயோ, நீங்க இவ்வளவு என்னன்னா பூச கொள்ள மாட்டீங்க. அப்படியா? எப்பா இதெல்லாம் எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படியே ஆனால் உங்களுக்கு விரைவி செய்ய சொன்னாரு உங்கள் அப்பனாகிய சிவபெருமா, அவர்கிட்ட போய் சொல்லி அதுக்கு ஏற்பாடுகள் பண்றோம். இந்த தேவுக்கள் எல்லாம் கைலாயமலையிலே ஓடி வருகிறார்கள். சிவபெருமானே, நீங்க சொன்னது போல 21 மாடன்மார்களுக்கு ஜம்மடு மலை போல படுக்க போட்டு கொடுத்தோம். உட்கார மாட்டேனே சொன்னாங்க. வடம்பு போட்டு வடம்பு ஏந்தி கொடுத்தோம். சரி, கற்பூர ஆராத்தி எடுக்கும் போது கண்ணை சுருட்டி பார்த்தா பாருங்க சுடலைமான சுவாமி கொடுத்த தீபத்தை அப்படி பல்லாறு ஒண்ணு வச்சா எனக்கு செவியில் அடிச்ச மாதிரி இருந்து. என்ன கேட்கிறோம் தெரியுமா? அவருக்கு கைவெட்டு வேணுமா, கடியாட்டு பார்க்கணுமா, பேய்ப்பறை அடிக்க வேண்டுமா, பேய்முகம் கட்டி ஆட வேண்டுமா, நாக்கு வெட்ட வேண்டுமா, நரபலி பார்க்க வேண்டுமா, முன்கை வெட்ட வேண்டுமா, முழங்கை வெட்ட வேண்டுமா, கடியாட்டு இல்லாமல் கடிகளவு பூசை கொள்ள மாட்டானா சுடலை மாடன் கேட்டார். நான் கைவெட்டுக்கு எங்கே போவேன், எங்கே என்றோ அரம்பல் என்றோ இவர்கள் 2 பெண்கள் உண்டு. காலதிலே அச்சோங்கட்டி சொல்லுகின்றான் சிவபெருமான். கைவெட்டுக்கு எங்க போவேன், ஆட்டத்திற்கு எங்க போவேன், நான் மேய்முகத்துக்கு எங்க போவேன், பெரிய பூசை கொடுப்பதற்கு இந்த தேவலோகத்து ஆட்டி பெண்கள் அவர்களுக்கு. சரி, அந்த ஆட்டிய பெண்களும் நாட்டிய பெண்கள், நாட்டிய பெண்கள் காலிலே கச்சம் கட்டி அப்படி ஜல் 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 ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, அதிலே ரம்பையின் கால் இருந்த ஒரு வரலாறு தெரிவித்து கணியன் மாறி போய் கண்ணீர் என்ற சத்தத்தோடு விழுந்தார். பாரியாறு வெடித்தது, விடமாக விழுந்தது. அங்கிருந்து 2 தெய்வக்கணியான் பிறந்து வருகிறார். தோற்ற விடுவார்கள். ஒரு தோளில் நல்ல மகுடமுமா வெட்டும்
மன்னரனார் அவர் வந்ததிலே ஜீவனே ஐயா பரமசிவா ஐயா தோற்றது பாருங்க எப்படி இருக்கிறா? ஒரு தோளில பேமுகம், சரி, ஒரு தோளில பேமுகடும். உங்க வெட்டு கருவி முழங்க வெட்டு கருவி கட்டு கருவி நரபலி வெட்டு கருவி என்று எண்ணி அத்தனை குருவிகளையும் பிடித்து கொண்டு வருகிறான். குருவி இல்ல விட்டு போயல. நான் கருவி கருவின்னு தொண்டைகளை சத்தம் போட்டு இருக்கேன். உனக்கு குருவி குருவியா கேட்டுச்சு. ஆமா, எனக்கு குருவி குருவின்னு தான் கேட்டு. கேக்குமோ போ கேக்கும். நேரம் அப்படிப்பட்ட நேரம் பத்தியா? சரி, என்ன செய்யுது? கொஞ்சம் மந்தமா தான் கேக்கும். ஆமா ஆமா ஆமா, மந்தமா தான் கேக்குது. என்ன செய்ய? என்ன செய்ய? அப்படி போடும்போ என்ன உனக்கு பொறாமையா இருக்குமே? என்ன இப்படியாகவே கருவிகளோடு வந்து தெய்வக்கணியமார்கள். சரி, சிட்டுக்குருவி, கருங்குருவி, வால் என்ற குருவி, பொன்னாங்குருவி, அனைத்து கருவிகளோடு தோன்றி வருகிறான் தெய்வக்கணியா. சரி, வந்து கேட்கிறா. என்ன கேட்கிறா? எப்பா சுவாமி எங்களை பிறவி செய்தீங்களே, ஏன் பிறவி செய்தீங்க? எப்பா வடகிலாசுவரி சார்பாகவே அப்படி ஆயாகி பிரம்ம ராக்கு சக்தி